ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். அதை மெத்தட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நம்ம அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ பேசிக்கா ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். லைக் என்னன்னா ஒரு ப்ரொசீஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கேக் செய்யணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதை ஒரு மெத்தட்ல நம்ம வைக்கிறோம். நம்மளுக்கு எப்பெல்லாம் கேக் செய்யணுமோ அப்பெல்லாம் அந்த மெத்தடை நம்ம கால் பண்றோம். லைக் இப்போ ஒரு பேக்கரி ஷாப் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் கேக் ஆர்டர் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த கேக் ப்ரிப்பேர் ஆகி கொடுக்கணும். கேக் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எல்லா டைமும் உங்களுக்கு ஒரே மெத்தட் தான். இந்த ப்ளம் கேக் எடுத்துக்கோங்க, அது எப்பயுமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த ப்ரொசீஜரை நீங்க அகெயின் அண்ட் அகெயின் ஒரு வாட்டி கேக் ஆர்டர் வர அப்பெல்லாம் எழுதாம நீங்க அதை ஒரு மெத்தட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்பெல்லாம் கேக் ஆர்டர் வருதோ அப்பெல்லாம் நீங்க ஜஸ்ட் அந்த மெத்தடை கால் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அந்த கேக் ப்ரிப்பேர் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பேசிக்கா என்னன்னா ஒரு கோட் ரீயூசபிலிட்டிக்காக தான் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்றதுலாம் இருக்கு. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ஜாவால இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு மெத்தட் அப்படின்னா நம்மளுக்கு மெயின் மெத்தடே ஒரு மெத்தட் தானே. பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, இதுல string arr. ஓகே, சோ இது ஒரு மெத்தட். அப்படின்னா என்ன? இது என்னது? access specifier. இது ஓகே, இதுக்குள்ள உங்களோட கோட் இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்னது? access specifier. அப்புறம் இந்த பப்ளிக்ன்றது access specifier. static அப்படின்றது என்னது? keyword. voidன்றது return type. main அப்படின்றது method name. இதுக்குள்ள இந்த string arr இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? args அப்படின்னு நான் சும்மா கொடுக்குறேன். உங்களுக்கு அது எத்தனை வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இதுக்குள்ள உங்களோட கோட் என்ன எழுதணுமோ எழுதுறீங்க. அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்ப வரும் அப்படின்னா, இங்க ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்றீங்க இல்லையா, இது வாய்டா இருந்தா ரிட்டர்ன் டைப் தேவை கிடையாது. பிகாஸ் வாய்டுன்னு என்னது? எம்டி, எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க எதனா ஒரு டேட்டா டைப் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ நம்ம அந்த மாதிரியான வேல்யூ அகைன் நம்ம யூசர் கிட்ட இருந்து, இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃபோன் பேசுறப்ப உங்களுக்கு நீங்க என்ன இப்ப பேசிட்டு இருக்கோமோ அந்த இன்புட்டே நீங்க அகைன் அவுட்புட்டா வாங்கணும் இல்லையா? என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாவா இருக்கும், ஸோ அந்த கைண்ட் ஆஃப் டேட்டா தான் அதனால ரிட்டர்னும் பண்ண முடியும். ஸோ இங்க நீங்க ரிட்டர்ன் பண்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ரிட்டர்ன் டைப் இன்டீஜரா இருந்தா ரிட்டர்ன் பண்றது ஒரு இன்டீஜரா தான் இருக்கணும். அதே நீங்க ஃப்ளோட் ரிட்டர்ன் டைப்பா இருக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பூலியன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் டைப், இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பூலியன். பட் ஆனா நீங்க ரிட்டர்ன் பண்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்டீஜரா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ இதுதான் இது இந்த இடத்துல இருக்க ரிட்டர்ன் டைப்பும் நீங்க ரிட்டர்ன் பண்ற ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலா இருக்கணும், அதோட டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா இதோட சின்டாக்ஸ். ஓகே, இதுல access specifier அது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே. அடுத்தது இந்த கீவேர்டும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஓகே. அதே மாதிரி ரிட்டர்ன் டைப், லைக் அந்த ரிட்டர்ன் டைப்ன்றது நீங்க அங்க உங்களோட டேட்டா டைப் தான் எழுத போறீங்க. அது மேண்டட்டரி. மெத்தட் நேமும் மேண்டட்டரி. உள்ள எழுதியிருக்கிற ஆர்குமெண்ட்ஸும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அப்புறம் அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த ரிட்டர்ன் டைப் தான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுமே. ரிட்டர்ன் டைப் எதனாவது அதர் தென் வாய்ட் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சம்திங் நீங்க ரிட்டர்ன் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். வாய்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எதையுமே இதுல ரிட்டர்ன் பண்ண போறது இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் நம்மளுக்கு மெயின் மெத்தடை நம்ம ஜாவாலே எல்லாமே மெயின் மெத்தட் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ ஜேவிஎம்க்கு ஃபர்ஸ்ட் திங் அது இப்போ நீங்க நிறைய கோட் எழுதிட்டீங்க ஒரு கிளாஸ்ல,
நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எழுதிட்டீங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் எங்க போகும்னா மெயின் மெத்தட் அப்படின்றது தேடிதான் போகும். மெயின் மெத்தட்குள்ள போயிட்டு தான் அதுக்குள்ள நீங்க என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களோ அங்க இருந்து தான் அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன் இதை வந்து நம்ம பப்ளிக்கா வச்சுக்கணும்? அப்பதான் யாருனாலுமே அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸ்டாட்டிக் கீவேர்ட் ஏன் கொடுக்கணும்? நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்லை. இந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாம யூஸ் பண்றதுக்காக ஸ்டாட்டிக் கீவேர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்டாட்டிக் பத்தி தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். அடுத்து வாய்ட். வாய்டுனா என்னது? எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், ஜஸ்ட் ஒரு எம்டி அப்படின்றது. அதே மாதிரி மெயின், அது வந்து ப்ரீடிஃபைன் ஒரு மெத்தடோட நேம். அடுத்து ஏன் ஸ்ட்ரிங் ஏஆர்ஆர்? பிகாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங் அரேவா தான் ஜாவால ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ அதனாலதான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றத நம்ம எப்பயுமே மெயின் மெத்தட்க்கு கொடுக்குறோம். இதுக்குள்ள நீங்க என்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நீங்க அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, அதை ஜஸ்ட் கால் பண்றது மூலியமா நீங்க வந்து அந்த பர்டிகுலர் மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் ஒரு கோட் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிளாஸ் நேம் void main string arr. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நான் சிம்பிளா மெத்தட் நேம் பென் அப்படின்னு ஒரு மெத்தட் நேம் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேவா? கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் ரிட்டர்ன் டைப் மெத்தடோட நேம். ரிட்டர்ன் டைப் இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால நான் வாய்டுன்னு கொடுக்குறேன். இதுக்குள்ள ஜஸ்ட் system டாட் அவுட் டாட் println it helps for writing அப்படின்னு சம்திங் கொடுக்கலாம். ஓகேங்களா? சம் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்றோம். பாருங்க, உங்களுக்கு எதுவுமே அவுட்புட்டா கிடைக்காது. பிகாஸ் நீங்க இந்த மெத்தடை கால் பண்ணல. எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மெத்தடோட நேம் மெயின் மெத்தடோட பிளாக்ல எழுதிட்டா போதும். ஆக்சுவலி இந்த மெயின் மெத்தட் இன்டர்னலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, உங்களுக்கு வந்து எரர் அடிச்சிருக்கு. என்னது? நான் ஸ்டாட்டிக் மெத்தட் கான் பி ரெஃபர்ட் ஃப்ரம் ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ். ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு இதுல போடலாம். ஏன் இந்த ஸ்டாட்டிக் என்னன்றது செப்பரேட் வீடியோவா மேக் பண்றப்ப உங்களுக்கு அது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இட் ஹெல்ப்ஸ் ஃபார் ரைட்டிங் அப்படின்றது பிரிண்ட் ஆயிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். அதே சேம் void hi அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள system டாட் அவுட் டாட் print lnல hello அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பென் அப்படின்னு கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி void print, அதுக்கு நமக்கு எரர் அடிச்சது. நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து ஸ்டாட்டிக்ல ரெஃபர் பண்ண முடியாது. இப்போ இது நான் ஸ்டாட்டிக் மெத்தட் தான். இதை ஸ்டாட்டிக்ல ரெஃபர் பண்ணா என்ன பண்ணணும்னா, அதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். லைக் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற சின்டாக்ஸ் என்ன? கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்னது? மெயின். ஆப்ஜெக்ட் நேம் நம்ம obj வைக்கிறேன். என்ன வேணா வச்சுக்கலாம். நியூ கிளாஸ் நேம் வந்து மெயின் தான். அதே சேம் கிளாஸ்ல தான் அந்த மெத்தடும் இருக்கு. இப்போ obj டாட் hi அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்க, அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சதா? ஸ்டாட்டிக் பத்தி நம்ம செப்பரேட்டா பாக்குறப்போ இன்னும் கிளியரா நான் சொல்றேன். பட் இந்த மாதிரி தான் ஒரு மெத்தட். இது எல்லாமே பாருங்க, வித்தவுட் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் ஆர்குமெண்ட், அந்த ஃபார்மேட்ல இருக்கா? ஆர்குமெண்ட். உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் எதனா பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாட்டிக் ரிட்டர்ன் டைப் இன்டீஜர்னு வச்சுக்கிறேன். சம்னு கொடுக்குறேன். int a. இப்போ இங்க நான் ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அது இப்போ நம்ம இது கால் பண்றோம். ஸ்டாட்டிக்னு இருக்கனால நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கால் பண்ண போதும். இங்க கால் பண்றப்ப நீங்க அதுக்கான வேல்யூ இங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த இடத்துல, இல்ல பாஸ் பண்ணாம நம்ம பண்ணலாம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாப்பீங்க. இந்த இடத்துல சிஸ்டம் நான் ஓகே system டாட் அவுட் டாட்
print ln a. நான் just return 0 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க நமக்கு ஒரு எரர் அடிக்கும். பாருங்க, method sum in class name can't be applied to given type. No arguments. ஆனா அங்க ஒரு argument தேவை பாத்தீங்களா? Actual and formal argument list differ in length. Because இங்க ஒன்னு இருக்கு, இங்க வந்து இல்ல. So அதுக்கான வேல்யூ நான் இங்க கொடுக்கிறேன். print ஆயிட்டா உண்டு. இப்போ ஓகே, இது அப்படியே எடுத்துக்கலாம். நான் just someone அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் இதை வந்து print பண்ணாம இப்படி கொடுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க ஏன் 3 print ஆகல? பிகாஸ் நம்ம அதை ரிட்டர்ன் தான் பண்ணிருக்கோமோ தவிர்த்து பிரிண்ட் பண்ணல. அப்ப அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்னா system.out.println ஒரு இந்த பிரிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நம்ம இந்த மெத்தடை கால் பண்றோம். அப்படி நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இது வந்து with return type with argument. இது வந்து same with return type, இது with argument தான். இது நம்ம ரெண்டு பார்த்ததுதான். இப்போ இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். without return type இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு without return type with argument. நம்ம same thing just copy பண்ணீங்கன்னா போதும். ஆக்சுவலி ஃபங்க்ஷன்ஸ்லயே நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஒரு கிளாஸா வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் பிஎன் வச்சுக்கலாம். இது பாருங்க, without return type with argument. இப்போ நான் இந்த பர்டிகுலர் மெத்தட கால் பண்றோம். உங்களுக்கு எல்லாத்துக்கான ஆன்சர்ஸ்மே வந்துருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது லாஸ்ட் ஒன், with return type without argument. code return bean கொடுக்கிறேன். இந்த இடத்துல boolean கொடுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன வந்து பாருங்களேன். sum 2 தானது ஃபர்ஸ்ட் விஷயம். இது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். சோ நம்ம அதை நீங்க கொடுத்ததுனால இந்த விஷயம் நம்ம இதை மாத்திடலாம். இப்போ பாருங்க, incompatible types. ஏன்னா இது integer, ஆனா இங்க நீங்க boolean. சோ பாஸ் பண்ற வேல்யூ வந்து integer. சோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் integer தான். ஆனா நீங்க வந்துட்டு என்ன ரிட்டர்ன் டைப் கொடுத்திருக்கீங்க, boolean கொடுத்திருக்கீங்க. சோ அது கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இந்த இடத்துல நான் 2 கொடுக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, it will work because ஏன்னா இந்த bன்றத நீங்க இன்டிஜரா தான் நீங்க டிக்ளேர் பண்ணிருந்தீங்க. ஆனா இங்க ட்ரூன்றது boolean க்கு ஈக்குவல் ஆயிட்டு.
சோ அதனால உங்களுக்கு அது எரர் அடிக்கல. நான் இங்க பீன் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்க பூலியனுக்கு பதிலா இன்ட் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். சோ ஆப்வியஸ்லி அது எதுவுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. பிகாஸ் ஏன்னா நம்ம அது மெயின் மெத்தட்ல காலே பண்ணிடுவோம். சோ உங்களுக்கு சேம் அவுட்புட் ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சதோ அதே தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? சோ நம்ம மொத்தமா ஃபங்க்ஷன்ஸ்ல 4 டிஃபரெண்ட் விஷயம் இருக்கு. ஒன்னு என்னது? வித் ரிட்டர்ன் டைப் வித் ஆர்குமெண்ட், வித் ரிட்டர்ன் டைப் வித்அவுட் ஆர்குமெண்ட், வித்அவுட் ரிட்டர்ன் டைப் வித் ஆர்குமெண்ட், வித்அவுட் ரிட்டர்ன் டைப் வித்அவுட் ஆர்குமெண்ட். சாரி வித்அவுட், அதான் இந்த 4 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்மளோட பை பிராக்டிஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாருக்கும் நம்ம செப்பரேட்டா ப்ராப்ளம்ஸ் அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். இப்போ அடுத்த விஷயம், இதுல 2 டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு என்னன்னா ப்ரீடிஃபைன்ட் மெத்தட்ஸ், இன்னொன்னு யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ். இது நம்ம ஆல்ரெடி இதே ப்ராப்ளம்ல பார்த்துட்டோம். இந்த பென், இந்த ஹாய், இந்த சம், இது எல்லாமே யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ். நம்ம தான் அந்த மெத்தடே டிஃபைன் பண்ணோம் இந்த பர்టిక్యులர் கிளாஸ்ல. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இருங்க இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தோம். நம்ம ஒரு வாட்டியுமே வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண மாதிரியே எதுவுமே சொல்லலாம். பட் நம்ம அதை எப்ப பாரு பண்றதாலும் நம்ம அதுல வச்சு சொல்லணும். ஓகே, இது எதுக்காக நான் போடுறேன்னா நான் வந்து யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்க போறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஸ்கேனர் கிளாஸ், ஸ்கேனர்ன்றது கிளாஸ் உங்களுக்கு தெரியும். அது எங்க இருக்கு? யூடியூப் பேக்கேஜ்ல இருக்கு, system.in. ஓகே, இப்போ எனக்கு int a is equal to sc.next int இப்படி நம்ம பண்றோமா? இது வந்து predefined method. கரெக்ட்டா? இந்த நெக்ஸ்ட் இன்ட்ன்றது வந்து இந்த ஸ்கேனர் கிளாஸ்ல இருக்கு. அந்த மெத்தட் நமக்கு இங்க தேவை, அந்த இடத்துல நம்ம இது யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஆப்ஜெக்ட் வச்சு லைக் அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த மெத்தட் நம்ம கால் பண்றோம். சோ அப்ப அதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கால் பண்றதுனால இந்த மெத்தட் வந்து இந்த பர்టిక్యులர் கிளாஸ்ல வந்து நான் ஸ்டாட்டிக்கா இருக்கு. நம்ம இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் கூட யூஸ் பண்றதுனால அது அப்படி நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி நமக்கு எங்க தேவையோ இது யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ப்ரீ டிஃபைன்ட் மெத்தட். இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் டே டு டே கோடிங்ல. அதே மாதிரி இது எல்லாமே வந்துட்டு யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ். ஓகேங்களா? சோ இது 4 விஷயம். இந்த 4 டைப்பா நம்மளால வந்து ஒரு மெத்தட் எழுத முடியும். சோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவா தான் இருக்கு. உங்களுக்கு மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே கிடையாது, கோட் ரீயூசபிலிட்டி. இதை வந்து நீங்க எத்தனை டைம் வேணும்னாலும் அத்தனை டைம் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு டைம் நீங்க அதை கால் பண்றீங்களோ அத்தனை டைம் வந்து இது வரும். சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இது உங்களுக்கு பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இன்னொரு வாட்டி கூட பாருங்க. இந்த பென் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கால் பண்ணி காட்டுறேன். சோ அப்ப உங்களுக்கு அந்த விஷயம் பாருங்களேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டைம் வேணாலுமே கால் இது பண்ணிக்கலாம். நமக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா? சோ அதனாலதான். ஓகேவா? இட் ஹெல்ப்ஸ் ரைட்டிங் 2 டைம் வருது. பிகாஸ் நம்ம 2 டைம் வந்து அந்த பர்టిక్యులர் மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதுல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் செஷன்ஸ்ல இது ரிலவெண்டான ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்கலாம். ஸ்டாட்டிக் கீவேர்டுக்கு தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த மெயின் மெத்தட் இன்னும் இன்டர்னலா ஜேவிஎம் லைக் அது எப்படி கொண்டு போகுது அதெல்லாமும் நம்ம ஒரு செஷன் பார்க்கலாம். பிகாஸ் ஏன் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இந்த லெவலுக்கு இம்பார்ட்டண்டா நம்ம கத்துக்கணும்னா, ஒன்ஸ் நீங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா ரிகர்ஷன் படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதுனாலும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.